نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يأتونك بمثل إلا جئناك بالحق وأحسن تفسيرا சதக்கல்லாஹுல் அலீம். புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜன்னஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தார் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தஃப்சீர் என்று சொன்னால் குர்ஆனுக்கு விரிவுரை. குர்ஆனுக்கு சில ஆயத்துக்களை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது, அதற்கு விளக்கங்கள் தேவை. அதன் அடிப்படையில் நிறைய இடங்களில் நிறைய ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குர்ஆனுக்கு தஃப்சீர் பண்ணுவாங்க. அதை எல்லாராலும் பண்ண முடியாது. இமாம் இப்னு ஜௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு மார்க்க அறிஞராக இருந்தாலும் சரி 12 துறையில் அவர் மேம்பட்டு இருக்கணும். பெரிய பெரிய சிறந்த இமாம்கள் சொல்கிறாங்க 16 துறையில் அல்லது 30 துறையில் கை தேர்ந்தவராக அவர் இருந்தால் மட்டும்தான் திருக்குர்ஆனுக்கு விரிவுரை செய்ய முடியும் என்பதாக பல கருத்துக்களை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தராங்க. அப்போ குர்ஆனுடைய ஆயத்துக்கள், அதனுடைய தர்ஜுமா, நேரடி அர்த்தம், அதனுடைய விளக்கங்கள் என்பது பல கிதாப்ல இருந்து நம்ம எடுத்து அதனுடைய அர்த்தங்களும் அதனுடைய விளக்கங்களும் உங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைப்போம். எல்லாராலும் அது புரிய வைக்க முடியாது. அதற்கு தெரிந்தவர்கள் மட்டும்தான், கை தேர்ந்தவங்க மட்டும்தான் தஃப்சீர் பண்ணணும். அவங்க தான் முஃபஸ்ஸிரீன்கள் என்பதாக சொல்லுவாங்க. குர்ஆனில் நிறைய ஆயத்துகளுக்கு நமக்கு அர்த்தம் மட்டும் புரியும், அதனுடைய விளக்கங்கள் புரியாது. அந்த ஆயத்து ஏன் இறங்குச்சு, அவருடைய சபபு நுசுல் என்ன காரணம், யாரை குறித்து இறங்குச்சு, இதில் சில சட்ட திட்டங்களை மார்க்க அறிஞர்களே தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவங்க தான் தஃப்சீர் பண்ணணும் என்பதாகவே நமக்கு ஷரியத்தில் இருக்குது. எல்லாராலும் பண்ண முடியாது. அதன் அடிப்படையில் நம்ம ஒரு 4-5 கிதாபுகளிலிருந்து அதனுடைய விளக்கங்கள், அர்த்தங்கள் எல்லாம் பார்த்து உங்களுக்கு விளக்கம் சொல்வதுதான் குர்ஆனுடைய விரிவுரை, தஃப்சீர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இதனுடைய அர்த்தங்கள் சொல்கிறோமா இல்லையா? முதல்ல தஃப்சீர்னா என்ன, அடிப்படை விஷயத்தை நம்ம விளங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்துக்கும் விளக்கம் சொல்லி அவருடைய அர்த்தம் சொல்லி விளக்கம் சொல்லி இது எதுக்கு இறங்குச்சு, இதனால் நம்ம என்ன பயன் பெறுவோம், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் தஃப்சீர். குர்ஆனுக்கு தஃப்சீர் மட்டும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், நம்மளால் விளங்க முடியாது. அல்லாஹ் தொழுவுங்கன்னு சொல்கிறான், ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்கிறான். இதுக்கு ஹதீஸில் அண்ணனம் பெருமானா ஸல்லல்லாஹு விளக்கம் சொல்கிறாங்க. சில ஆயத்துகளுக்கு விளக்கம் அல்லாஹ்வே சிறந்த தஃப்சீர் பண்ணுறான். உதாரணமாக ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இந்த வேதத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லை, ஹுதல்லில் முத்தகீன், இறையச்சம் உடையவர்களுக்கு இது நேர்வழி காட்டியாகும் அல்லாஹ் சொல்கிறான். முதல் ஆயத்து அலம் சூராவுக்கு அடுத்த ஆயத்து. அதற்கு சொல்லி அதற்கு பதில் அல்லாவே ஜவாபே கொடுத்துட்டான். தஃப்சீர் விளக்கம் சொல்கிறான், அல்லதீன யுக்மினூன பில் கைபி, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, நேர்வழி பெற்ற முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்க மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க. உலகத்திலேயே சிறந்த குர்ஆனுக்கு விரிவுரையாளர் யார் தெரியுமா? அல்லாஹ் தான். சிறந்த தஃப்சீர் செய்யக்கூடியவன். எப்படி குர்ஆனை நம்ம பாதுகாத்தோமோ அவருடைய தஃப்சீரை நாம் பாதுகாக்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். 100க்கும் மேற்பட்ட தஃப்சீர்கள் இருக்கு, லட்சக்கணக்கான கிதாபுகள் இருக்கு. ஒரு ஆயத்துக்கு பல விளக்கங்கள். அலம் சூராவுக்கு மட்டுமே 800 பக்கங்கள் அடங்கிய கிதாப் இருக்கு. எப்படிங்க? அலம்து சூராவுக்கு மட்டுமே 800 பக்கங்கள் அடங்கிய கிதாபுகள் இருக்குது. அவ்வளவு விளக்கங்கள் இருக்குது. அதை யார் செய்யணுமோ, விளக்கம் கொடுக்கணுமோ அவங்க தான் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம மாற்றி ஈட்டி அதற்கு தன்னுடைய
சொந்த கருத்தை கொடுத்து சொல்லிவிட்டோம்னு சொன்னால் அவங்களுடைய இடத்தை நரகத்தில் ஆக்கி கொண்டு சொல்கிறாங்க. எல்லாரும் போன போக்கில், மனம் போன போக்கில் சொல்ல முடியாது. தக்குவாதாரியாக இருக்கணும். மனோ இச்சை, உலக விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகுந்து இருக்கணும். மார்க்க அறிஞராக இருக்கணும். அந்த ஆயத்தை எதற்காக இறங்குச்சு, எந்த காரணத்துக்காக இறங்குச்சு, அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கணும். இப்படி பல 15 துறைகளில் 12 துறைகளில் அவர் மேம்பட்டவர் மட்டும்தான் தஃசீர் பண்ண முடியும். சில அர்த்தங்கள் நேரடியாக அதில் வந்துடும், ஆனால் அதற்கு விளக்கங்கள் நமக்கு புரியாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ அல்லாஹ் இங்கே சொன்ன மாதிரி நேர்வழி பெற்ற முத்தகீன்கள் யாருன்னு சொன்னால், அவங்க மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, தான தர்மங்கள் செய்வாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க. அல்லாஹ் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டான். அதே போல் பாருங்கள், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நாம் யாரின் மீது நியாமத்துக்களை பொழிந்தோமோ, இதற்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான் பாருங்கள். 5ஆம் ஜுஸுல வருது. மஅல்லதீன அன்அமல்லா அலைஹிம் மினன் நபியீன வ சித்திகீன வ சுஹதாஇ வ சாலிஹீன். நபிமார்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், இப்படி 4-5 பேரை அல்லாஹ் பட்டியலிட்டு அவனே தஃசீர் கொடுக்குறான். உலகத்தில் சிறந்த தஃசீர் செய்யக்கூடியவன், குர்ஆனுக்கு விரிவுரை செய்யக்கூடியவன் அல்லாஹ். எப்படி குர்ஆனை நம்ம ஹக்கோட இறக்கணுமோ, வாசன தஃசீரா, அதனுடைய தஃசீரை நம்ம அழகிய வடிவில் நம்ம பாதுகாத்துருக்கிறோம். குர்ஆனில் எல்லா இயலும் இருக்குது, எல்லா துறையும் இருக்குது, எல்லா விஷயங்களும் பரிபூர்ணமாக இருக்குது. ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆன், குர்ஆனில் எல்லாமே இருக்குது. மனிதனுக்கு தான் அது விளங்காதுன்னு சொல்கிறாங்க. எப்படிங்க? மனிதனுக்கு அது விளங்காது. ஒரு சஹாபி இருந்தாங்க. நோன்பு வைக்கிறது சம்பந்தமாக குர்ஆனில் 2ஆம் ஜுஸுல வருது. கருப்பு கயிறு, வெள்ளை கயிறு. எப்படிங்க? கருப்பு கயிறு, வெள்ளை கயிறு, அது இந்த கருப்பு கயிறு மறைஞ்சு வெள்ளை கயிறு வந்துச்சுன்னா நீங்கள் சகர் வச்சிடணும், நோன்பு வச்சிடணும். குர்ஆன் நல்லா சொல்கிறான். அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 கயிறையும் எடுத்து தலவாணிக்கல் வச்சு படுத்துட்டார். கருப்பு கயிறு, வெள்ளை கயிறு, 2 கயிறுமே இருக்குது. ஒரு விளக்கம் தெரியல. 2 கயிறையும் வச்சு தலவாணி கடையில் வச்சு படுத்துட்டாரு. அது வெள்ளையாகவே ஆக மாட்டேருந்து, சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நோன்பே வைக்கல. இப்போ அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கம் சொல்கிறான். குர்ஆனில் என்ன வருது? ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வது. குர்ஆனில் அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்கிறான். அந்த கயிறு, கருப்பு கயிறு வெள்ளையா மென்மையா, அதாவது அடிவானம். உதாரணமாக ஒரு 4:30 மணி 5 மணிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக தெரியும். அப்படி வரும்போது நீங்கள் சகர் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி விளக்கங்கள் கொடுப்பாங்க. மார்க்க அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் என்னது, வெள்ளை கயிறு கருப்பு கயிறு தான் இருக்குது. இதில் புரியாது. அதே மாதிரி அந்த சஹாபி இருந்தாங்க, அப்படி இல்லைப்பா, அடிவானம் வருகிற பொழுது, சுபூர் சாதிக் வருகிற பொழுது வெள்ளையாக தெரியும், இப்போ நீ சகர் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி விளக்கங்கள் எல்லாம் இந்த தஃசீர்ல இருந்தான். தஃசீர்னா குர்ஆனுடைய விளக்க உரை, விரிவுரை என்பதாக பொருள். அதற்கு விளக்கம் சொல்லணும். அர்த்த தர்ஜுமா வேற. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அகிலத்தாரை படைத்த ரப்புக்கே எல்லா புகழும், அதனுடைய அர்த்தம். இது தர்ஜுமா. விளக்கம் வேற. அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அவன் தான் அது உரிமையாளன். அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், அவன் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் கருணை காட்டக்கூடியவன். மறுமையில் முஸ்லீம்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டக்கூடியவன். இப்படி பல விளக்கங்கள் இருக்குது தஃசீரில். இப்போ இங்கேயே இருக்குது பாருங்கள், தஃசீர் தஃசீரை இப்னு கசீர் வச்சுருக்காங்க. 10 பாட்டு இருக்குது, நீங்கள் கூட எடுத்து படிக்கலாம். பல விளக்கங்கள். அதோடைய ஒவ்வொரு ஆயத்திற்கும் வரலாறு இருக்குது, சபபு நுசுல், இறங்கிய காரணம் இருக்குது. அல்லாஹ் அதை வெளிப்படுத்துகிறான், அதை நமக்கு சொல்லித்தரான். அதை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு நமக்கு விளக்கம் சொல்கிறாங்க. ஒன்று, சிறந்த தஃசீர் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தஃசீர் செய்கிறாங்க. அதற்கடுத்து அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நமக்கு வழி காட்டுறாங்க. அத்தீஉல்லாஹ வர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்வை ரசூலை வழிபடுங்கள். வ உலில் அம்ரி மின்கும், உங்களில் காரியமுடையவர்களை வழிபடுங்கள். இதான் நேரடி அர்த்தம். இதற்கு இப்னு அப்பாஸ் தஃசீருடைய தலைவர் அவங்க சொல்கிறாங்க, காரியமுடையவர்னா ஃபக்கீஹு ஃபித்தீன்,
தீனையும் மார்க்கத்தையும் விளங்கியவர் தலைவர்களை நீங்கள் பின்பற்றணும், வழிபடணும் அப்படின்னு சொல்லி தராங்க. அம்மா ஹலக்துல் ஜின்ன வலின்ச இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் தன்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கலை. இப்போ வணங்குறதுக்காக அல்லாஹ் படைச்சான், நம்ம அதோடைய நேரடி அர்த்தம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விளக்கம் சொல்கிறாங்க, இல்லா லியஅரிஃபூன், அல்லாவை அறிவதற்காகவே படைக்கப்படலை. அப்போ ரப்புனா யாரு, அவனை எப்படி நம்ம அறிகிறது சொல்லித்தராங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்திற்கும் பல விளக்கங்கள், பல அர்த்தங்கள். ஒரு எழுத்துக்கு 500 அர்த்தம், 1000 அர்த்தம் இருக்குது. அசதுன்னு சொன்னால் சிங்கம், இதுக்கு பல அர்த்தம் இருக்குது. சிங்கத்துக்கு மட்டுமே அரபியில் பல வேர்டில் வருது, பல வேர்டில் வருது. இப்போ அந்த இடத்துல எப்படி கவனித்து வைக்கணும், அது மார்க்க அறிஞருக்கு மட்டும்தான் தெரியும். அதை நம்ம விளக்கம் கொடுக்குறோம். இந்த இடத்துல இந்த எப்படி கவனித்து வைக்கணும்னு சொல்லி நம்ம 7 வருஷம் ஓதிருக்கிறோம். தஃப்சீர் கலை, ஹதீஸ் கலை, ஃபிக்கு கலை, பல துறைகள் இருக்குது. இலக்கணங்கள், அதனுடைய ஒருமை, இருமை, பன்மை, இது எல்லாமே ஆலயம் படிக்கணும்னு சொல்லி தருவாங்க. அதை வச்சு நம்ம அந்த இடத்துல அதற்கு தோதுவாக வைக்கணும். தப்பாக வச்சுட்டா நம்ம மாட்டிப்போம், குற்றவாளி ஆயிடுவோம். இப்போ நிறைய விஷயங்கள், இதனுடைய விளக்கங்கள் நம்ம தெரியும். ஒரு தடவை வஹி இறங்குற பொழுது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடகடன்னு ஓதுவாங்க. பொறுமையாக நீங்கள் ஓதுங்க, உமக்கு குரானை நாம் இறக்கி கொடுத்தோம், அதை ஒன்று சேர்த்து கொடுத்தோம். ஃபத்தபி குர்ஆனா சும்ம இன்ன அலைனா பயானா, அதனுடைய விளக்கங்களின் தஃப்சீரையும் கொடுத்து அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஓதுங்க, அவருடைய விளக்கங்களை கற்றுக்கொள்ளுங்க என்பதை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குர்ஆனில் வேறு இடத்துல பாருங்கள். வமா அதுராக்க குர்ஆனில் ஒரு சில ஆயத்து வருது, துன்யானா என்ன, கியாமத் நாள்னா என்ன, அதற்கு சில விளக்கங்கள் அல்லாஹ் சொல்கிறான். யௌம தம்லிகு நஃப்ஸுன் லி நஃப்ஸின், அந்த நாட்களில் எதையுமே யாருடைய விஷயத்தையும் யாரும் சுமக்க மாட்டாங்க, அதோடைய மில்கியத்து அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது. அதற்கு அல்லாஹ்வே சில விஷயங்களுக்கு தஃப்சீர் பண்ணிடுறான். தஃப்சீரே செய்யாத விஷயங்கள், விளக்கங்கள் கொடுக்க முடியாத விஷயங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து விளக்குறாங்க. இந்த நோன்பு விஷயங்கள், தொழுகை விஷயம், தொழு அல்லாம அகீமு ஸலாத்த, தொழுவுங்கன்னு சொல்கிறான். அப்போ ஃபஜ்ரில் எத்தனை ரக்காயத்து, லொகரில் எத்தனை, அசரில் எத்தனை, மகரிபில் எத்தனை, இதெல்லாம் விளக்கங்களை தஃப்சீரில் தான் வரும். ஹதீஸ்னா ஜக்காத்து கொடுங்க, வாத்து ஜக்காத்தை கொடுங்கள், எப்படி கொடுக்கறது, 2.5% எப்படி கொடுக்கறது, யாருக்கு கொடுக்கறது, அதில் குர்ஆனில் 8 பேர் கொடுங்க அல்லாஹ் பட்டியலிட்டான். 8 பேர். சில விஷயங்களுக்கு அல்லாவே பதில் கொடுத்துட்றான், சில விஷயங்களுக்கு பதில் அங்கே இருக்காது. அதோடைய விளக்கங்கள் தஃப்சீரில் இருக்கும். அதை இமாம்களுக்கு அல்லாஹ் அதை ஏற்படுத்தி தந்த பாக்கியம். எல்லாராலும் தஃப்சீர் எழுதிட முடியாது. பெரிய பெரிய இப்னு ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே போல் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய பெரிய இமாம்கள் எல்லாம் பல கிதாபுகளை இந்த உம்மத்திற்காக தொகுத்து கொடுத்துருக்காங்க. சில பேர் சொந்த கருத்தெல்லாம் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. எல்லாம் காப்பாற்றணும். தஃப்சீர்னா என்ன, அதெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை எப்படி நம்ம பாதுகாத்தோமோ இறக்கணுமோ அதே போல் தஃப்சீரையும் நான் பாதுகாக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான். தஃப்சீரோடு நீங்கள் அதோடைய விளக்கங்களோடு நீங்கள் ஓதுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீ எப்படி தஃப்சீர் செய்கிற அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதனுடைய விளக்கங்கள் மார்க்க அறிஞர்கள், அதனுடைய காலி நீதிபதி, மார்க்கத்தில் இந்த கிராத் என்கிற 2 வருஷம் ஓதுறது, முஃப்தி 2 வருஷம், அதற்குன்னு தனி படிப்புகள் எல்லாம் இருக்குது. அதை கற்றறிந்த உலமா பெருமக்கள் அதற்கு விளக்கம் சொல்வாங்க. அந்த இடத்தை குறித்து, அந்த நேரத்தை குறித்து, அது இறங்கிய ஆயத்தினுடைய விளக்கங்கள் குறித்து நம்ம விளக்கம் சொல்லுவாங்க. அடிப்படையில் தான் இந்த தஃப்சீர் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு, ஒரு சூறா எதுக்கு இறங்குச்சு, அவுது பில்லால நிறைய விஷயம் இருக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. இது குறித்து ஒவ்வொரு வாரமும் ஒரு செய்தி நம்ம உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அதை கற்று பயனடைந்து அமல் செய்கிற பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிஸ்மில்லாவில் அவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் எல்லாம் வச்சுருக்கான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அல்லம் சூராக்கு மட்டுமே 800 பக்கம் சொன்னோமா இல்லையா, இப்படி நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு அமல் செய்யணும், ஓதணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரசூல் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறாங்க. அதற்கு தான் இது போன்ற மஜ்லிஸ்கள்லாம் ஏற்படுத்தப்படுது. நிறைய ஊரில் அந்த கிதாபுகளை வைத்து, குர்ஆன்களை வைத்து அதை ஓதிட்டு அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அதனுடைய வரலாறுகள், விளக்கங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள்
அதுக்கு அடுத்தடுத்த வாரங்களில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், அல்ஹம்து சூரா, பக்ரா சூரா அப்படியே நம்ம போய்கொண்டே இருக்கலாம். அதாவது 3 விஷயம். குர்ஆனை ஓத தெரியணும், தஜ்வீதோட முறைப்படி நமக்கு ஓத தெரியணும், அதனுடைய அர்த்தங்களும் விளக்கங்களும் நமக்கு தெரியும். இதெல்லாம் காதில் போட்டு வச்சுக்கணும். அதே போல் அதை நம்ம அமல் செய்யணும். வரும் நாட்களில் குர்ஆனை ஓதுதல், அதை கேட்டு அறிந்து புரிந்து வரும் நாட்களில் அமல் செய்யணும், அதை ஆய்வு செய்யணும். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க. குர்ஆன் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கன்றாங்க. இன்றைக்கி எத்தனையோ மருத்துவத்துறையில்னா இதில் பார்த்து தான் கடைசியில் அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறத நம்ம பார்க்குறோம். எத்தனையோ மிகப்பெரிய மருத்துவர்கள்லாம் குர்ஆனில் விளக்கம் கிடைக்கிது எங்களுக்கு. கடைசியில் அந்த ஆயத்தை ஓதி அவர் இஸ்லாத்தை ஏற்பது எல்லாம் நாம் கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய விளக்கங்கள் குர்ஆனில் எல்லாமே இருக்குது. காய்ந்தது, இலையை பற்றி பேசுகிறான், பொருளை பற்றி பேசுகிறான், விலங்கினங்கள், உயிரினங்கள், உயிரற்ற எல்லாமே குர்ஆனில் இருக்குது. கியாமத் நாள் வரைக்கும் எல்லாமே. நீ புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள்லாம் குர்ஆனில், நமக்கு தெரியாத பல அற்புதமான விஷயங்கள்லாம் குர்ஆனில் இருக்கும். வரலாறுகளே 1000 வரலாறு இருக்குது. அதனுடைய உதாரணங்கள், நிறைய உதாரணங்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஹலால் ஹராம் விஷயத்துக்கு நிறைய ஆயத்துக்களில் சொல்கிறான். நிறைய விளக்கங்கள் குர்ஆனில் கடல் போல இருக்குது. கடல் போல இருக்குது. அதை ஓதணும், அதை புரியணும், அதனுடைய அர்த்தங்கள் தஃசீர்லாம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சு முறைப்படி நம்ம ஓதுதல் செஞ்சோம்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமாக நம்ம ஆகும். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது நமக்கு தஃசீர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். 3வது சஹாபா பெருமக்கள் நமக்கு அதனுடைய விளக்கங்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தான் மார்க் அறிஞர்கள் நமக்கு சில ஆயத்துக்களை நமக்கு ஓதி அதற்கு தஃசீர் செய்து கொண்டிருக்கிறோம். பல கிதாபுகள்லேருந்து இதுக்கு நம்ம எடுக்கிறோம். பல கிதாபுகள்லேருந்து என்னென்ன இமாம்கள் என்னென்ன ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறாங்க நம்ம எடுத்து நம்ம பார்த்து உங்களுக்கு விளக்கம் சொல்கிறோம். அதை புரிந்து அறிந்து தெரிந்து அதை ஓதுகிற பொழுது லஹீஸ இன்பம் கிடைக்கும். எல்லாம் அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானாக. தஃசீரில் நிறைய வகை இருக்குது, நிறைய கலை இருக்குது. இப்பொழுது சமீபமாக வெளியே வந்த ஜவாஹிருல் குர்ஆன் சொல்லி 16 பாட்டு விட்டுருக்காங்க. இப்போ இப்னு கசீர் பாருங்கள் 12 பாட்டு இருக்குது. ஜவாஹிருல் குர்ஆன் இன்னைக்குள்ள உலகத்தினுடைய எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. பாக்கியாத்தில் வெளியிட்டாங்க. தஃசீரே ஜவாஹிருல் குர்ஆன் சொல்லி அறிவியல் விஷயங்கள், இன்னைக்கினுடைய உலகத்தினுடைய அனைத்து தேவைகளும் அடங்கிய அப்டேட்டான உள்ள விஷயங்கள் எல்லாம் ஜவாஹிருல் குர்ஆன் என்கிற தஃசீரில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. வாங்கி படியுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இன்ஷா நம்மளும் விளக்கங்கள் கொடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை தெரிந்து புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தஜ்வீதோடு முறைப்படி ஓதுவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. குர்ஆனை நம்ம மூலம் கற்றுக்கணும், அதை தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு ஓதணும். ரமலானில் அடுத்த ரமலானில் எல்லாருமே குர்ஆன் எடுத்து ஓதணும். இன்ஷா நியத்து வைங்க. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அடுத்தடுத்த வாரங்களில் ஒரு விஷயங்களை, ஆயத்துக்களை, அதனுடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம விளக்கம் சொல்வோம். தஃசீர்னா என்னன்னு சொல்கிறதுக்காக தான் இப்பொழுது முதல் துவக்கமாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹ்.